தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஹூ இஸ் ஜீசஸ், யார் இந்த இயேசு கிறிஸ்து. நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஹூ இஸ் ஜீசஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே, ஜீசஸ் கிரைஸ்ட்னு எடுத்துட்டாலே, அதை குறித்து அவரை குறித்து நீங்க யார் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, நீங்க எந்த தேவத்துக்கிட்ட உங்களுடைய குறைகளை சொல்ல வந்திருக்கிறீங்க, எந்த தேவத்தை நம்பி இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, எந்த தேவனை நம்பி உங்க வாழ்க்கைய நீங்க அர்ப்பணிச்சிருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல சும்மா யாரோ ஒரு சிஸ்டர் இயேசு கிறிஸ்துவ நல்ல தெய்வம், இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார், இயேசு கிறிஸ்துவ கொடுத்தா கும்பிட்டா நல்லது வரும். அதாவது எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனா அந்த பரிகாரம் கிடைக்கும். அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட நீங்க தெரிஞ்சுட்டு வந்து தேவனை ஆராதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த தேவன் யார், அந்த தேவன் எப்பேற்பட்டவர், யார் இந்த இயேசு கிறிஸ்து, எதற்காக பூமியில வந்தார், ஏன் வந்தார், என்ன நோக்கத்துக்காக வந்தார், ஏன் நம்மளை மீட்டு கொண்டார், ஏன் நமக்காக ஜீவனை கொடுத்தார், ஏன் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தி கொண்டு போகிறார், இது எல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், பிசாசு உங்க பக்கத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வியாதி உங்களை தொடறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பவுல் சொன்னது போல சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். If I die today, I will be next to Jesus. அடுத்த செகண்ட் ஜீசஸோட கூட இருப்பேன். அந்த நம்பிக்கை இருக்கு. நித்தியமாக ஜீவனுள்ள தேவனோடு கூட வாழ உங்களுக்கும் எனக்கும் தேவன் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து யார்? கிறிஸ்து என்றால் என்ன? The anointed one, the Messiah, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்பவர் தி அனாயிண்டட் ஒன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்கும்படியாக பூமியில வந்த தேவன். லூக் 2:11 நீங்க வாசிங்களேன். லூக் 2:11 வாசிங்க. என்னும் ரட்சகர், ஆமென், ரட்சகர், he is a savior, ரட்சகர், அவர் நமக்காக பூமியிலே பிறந்து நம்மளை ரட்சிக்கும்படியாக, நம்மளை மீட்கும்படியாக, அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட he is nobody else. அவர் சொல்றது, பூமியில அவருடைய அவதாரம், இயேசு கிறிஸ்துனுடைய அவதாரம் பூமியில ஜனிக்கப்பட்டு இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து இந்த பாவ பலியை செலுத்தி உங்களையும் என்னையும் பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துறதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியில ஜனித்தார். நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேவனிடத்துல வருவர்களுக்கு மரணம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னா நீங்க மரணம்னா வாழ்நாளில் 1000 வருஷம் பூமியில வாழ போறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்க உள்ளான மனுஷனுக்கு மரணம் கிடையவே கிடையாது. நித்திய ஜீவன் அவரிடத்துல அல்லவா உண்டு. கட்டாயம் அவரிடத்துல தான் இருக்கிறது. நீங்க வசனம் வாசிங்க. Psalm 2:7 வாசிங்க. சங்கீதம் 2:7 வாசிங்க. The divine son of God, the anointed king to deliver the people. Amen. ஜனங்களை விடுதலையாக்கவும் ஜனங்களை மீட்கவும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த பிதாவனுடைய குமாரன் தான் மகா 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 நம்ம எல்லாம் வணங்குற நம்ம நம்பிக்கைக்குரிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே. ஆமென். வாசிங்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ஆமென். It is all the God is our, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட தெய்வீக புத்திரர், the son of God, the divine son of God. நீங்க பாருங்க, யோவான் 3:16 வசனம் எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். John chapter 3:16 நீங்க வாசிப்பீர்கள் என்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி தன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்து இவ்வளவாய் இந்த உலகத்தை நேசிச்சார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா, பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட குமாரன், the divine son of God. பிதாவினிடத்திலிருந்து நமக்காக பலியாக அனுப்பப்பட்ட, அதாவது பரிசுத்த குமாரன், the divine son of God. புரிஞ்சுங்களா?
இயேசு கிறிஸ்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீப்ரூல பாத்தீங்கன்னா யேசுவா, அவரோட பேரு ஜோஷுவா கூட சொல்லலாம். யேசுவா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட் சேவ்ஸ் அப்படின்னா காப்பாற்றுகிற தெய்வம். எல்லா இடத்திலும், அதாவது பரலோகம்னு ஒண்ணு இருந்தா நரகம்னு ஒண்ணு இருக்கும், தீமைன்னு ஒண்ணு இருந்தா நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும். சோ மக்களை தீமையில இருந்து தம் பக்கமாக இழுத்து கொண்டு வந்து இந்த நரக வாசலுக்குள்ள போய் அக்கினியில விழாதபடிக்கு நம்ம இடத்துல, அதாவது அவர் வைத்திருக்கிற இடத்திலே, அவர் கட்டியிருக்கிற இடத்திலே நம்மளை கொண்டே வாழ வைக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். சோ குமாரன், he is a God who saves. ஃபர்ஸ்ட் அவரு தெய்வீக தேவனுடைய குமாரன், இரண்டாவது நம்மளை காக்கிற தேவன், மூன்றாவது நீங்க அப்பே லூக் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சு அவர் ரட்சகர், நம்மளை ரட்சிக்கும்படியாக பூமியிலே நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு தெய்வம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், சமாரிய பெண்ணிடத்துல போகிறார் ஆண்டவர். அந்த பெண் அந்த இடத்துல உட்காரும் பொழுது அந்த பெண் தண்ணி எடுத்து மோந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கிறாப்ல. அப்ப ஆண்டவர் அவர் இடத்துல தண்ணியை கேட்கிறார். 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். He is the living water. அதாவது அவரிடத்திலிருந்து குடிக்கிற தண்ணீரை நீ குடிச்சால் நீ தாகம் அடைய மாட்டார்னு அந்த நீங்க போய் வீட்டுல போய் வாசிக்கணும். நீங்க போய் வீட்டுல போய் வாசிக்கணும். தேவன் இயேசு கிறிஸ்து அண்டை நம்பி வருகிற ஜனங்கள் ஒரு நாளும் தாகம் அடைவது கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ் தாகத்தை கிடையாது. உலகத்தில் இருக்கிற பொருட்களுக்கு மேல தாகம் வராது. உலகத்துல இருக்கிற, அதாவது ஆசீர்வாதங்களுக்கு மேல தாகம் வராது. உலகத்துல இருக்கிற ஆஸ்திகளுக்கு மேல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாகம் வராது. ஏன்னா கிறிஸ்து அவ்வளவு அருமையாக தன் இருதயத்தை, அதாவது அவருடைய ஜீவ தண்ணீர், ஜீவன் நமக்குள்ள வரும் பொழுது அவர் மேலதான் உங்களுக்கு தாகம் வருமே தவிர இந்த உலகத்துக்கு மேல தாகம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு சாட்சி நானே இருக்கிறேன். ஆரம்ப நாட்கள கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக நான் யோசிச்சேன், வாங்கறதுல பெஸ்ட் கார் தான் வாங்கணும். ஜக்குவார் எல்லாம் சாதாரண கார். நான் யோசிச்சு வச்சிருந்த கார்கள், மாடல்ஸ்கள், சின்ன வயசுல இருந்து கலெக்ஷன் பண்ணி வச்சிருந்த கார் புக்ஸ், கலெக்ஷன் பண்ணி வச்சிருந்த வீடு, எப்படி வீடை கட்டணும், கலெக்ஷன் பண்ணி வச்சிருந்த ஆடம்பரமான தன்மைகள், எதெல்லாம் நான் யோசிக்கிறேன். எப்படி என்னை விட்டு போச்சுன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கும் நான் யோசிக்கிறேன், ஹவு டிட் ஐ சேஞ்ச்? பல வருடங்களாக நான் ஏங்கிக் கொண்டிருந்த காரியங்கள் என்னை விட்டு எப்படி வெளியேறிச்சு அப்படின்னா, வெரி சிம்பிள். ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும் பொழுது உலகத்தின் மேல் நமக்கு தாகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த தாகம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு நான் என்ன அப்படிங்கிற ஒரு தாகம் மட்டும்தான் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சபை இன்று இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்துல தான் ஜனங்கள் வந்து நிற்க வேண்டும். தாகம் அடிக்குதா, கர்த்தரிடத்துல வந்து நில்லுங்க. பற்றாக்குறை இருக்கிறதா, கர்த்தரிடத்துல வந்து நில்லுங்க. உங்க பற்றாக்குறைகளை கர்த்தர் மாற்றி விடுவார். மனிதனை நம்பி நீங்கள் ஓடுவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. எல்லா காலத்திலும் உங்கள் தேவைகளை சந்திக்க கர்த்தர் இன்னும் ஜீவனுள்ளவராகத்தான் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு யாவும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்ற வார்த்தை ஒரு நாளும் பொய் ஆகவே ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பாருங்க, யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்களேன். யோவான் 7, ஜான்ல தான் எல்லாமே நான் சொல்ல போறேன். சோ ஜான் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. யோவான் 7:38. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமென். சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு உங்க இருதயத்துல இயேசு கிறிஸ்து நிரம்பி இருந்தாருன்னா உங்க உள்ளத்துல இருந்து ஜீவ நதி ஓடிட்டே இருக்கு. உங்க உள்ளத்துல இருந்து ஜீவ நதி ஓடுதுன்னா கட்டாயமா நான் சொல்றேன், நீங்க ஆத்ம ஆதாயம் பண்ணி ஜனங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவீங்க. உங்க இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய ஜீவ நதி உங்களிடத்திலிருந்து தான் புறப்படும்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். the living water, இந்த லிவிங் வாட்டரை குடிக்கும் பொழுது nobody thirst, யாருக்கும் தாகம் உண்டாகாது. எந்த காலத்திலும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. so our God is a living water, he is ஜீவ தண்ணீராய் நமக்கு இருக்கிறார். அடுத்தது அவர் யெகோவா ராஃபாவாய் இருக்கிறார். வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நான் கேட்கிறேன், இங்க நல்லா கவனமா கேளுங்க. படுத்திருந்தவனை நோக்கி இயேசு கிறிஸ்து போய் கேட்கிறார், சொஸ்தமாக விரும்புகிறாயா, சொஸ்தமாக விரும்புகிறாயா? எவ்வளவு கம்பேஷனேட் கார்டன் பாருங்க. ஒருத்தன் படுத்த படுக்கையாக நடக்க முடியாம கை கால் வராம படுத்திருக்கிற மக்கள் மத்தியில போய் ஒரு தெய்வம் நின்று கேட்கிறது, ஐயா நீ விரும்புறியா, நீ எந்திரிச்சு நடக்க விரும்புகிறியா, நீ சுகமாக விரும்புகிறையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்? நீங்க வசனம் வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. அதாவது ஒன்னே நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல இயேசு சுகமாக்குறாங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய மனசை தான் சுகமாக்குறாரு. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பெத்தஸ்தா குளத்துல, அதாவது தூதன் வந்து குளத்துல இறங்கும் பொழுது யார் முதல்ல போய் வியாதியஸ்தர்கள் வைக்கிறாங்களோ அந்த வியாதியஸ்தர் சுகமாக்குறங்கிறது ஐதீகம். ஆனா இவனால தூக்கிட்டு போய் கொண்டு போய் வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவன் இருதயம் எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கும். அது எத்தனை வருஷம் அவன் படுத்திருந்தான்? எத்தனை வருஷம்? 38 வருடம். ஒரு வருடம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது. இன்னைக்கு 4 நாள் காய்ச்சினாலே நம்ம 4 வாரம் சபைக்கு வர்றது கிடையாது. 3 வாரம் உடம்பு சரியில்லைன்னா எங்கேயுமே போகிறது கிடையாது. 38 வருஷம் படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு மனிதனுடைய இருதய வேதனை அவர் கடந்து போகும் பொழுது இருதய வேதனை இயேசு கிறிஸ்துவ சும்மா இருக்க விடல. திரும்பி பார்க்கிறார், ஐயோ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறானே, வலி வேதனையில இருக்கிற ஜனத்தை பார்த்து இறங்கி வருகிறவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அங்கேயும் போய் டீசெண்டா சொல்றாரு, நான் தான் கடவுளே, உன்னை சுகமாக்க விரும்புறேன் அப்படின்னு எல்லாம் கேட்கல. தெளிவா சிம்பிளா கேட்கிறார், நீ சுகமாக விரும்புறையா அப்படின்னு சொன்னா அவன் மன வேதனை கொட்டுறான். ஆண்டவரே எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க ஆண்டவரே, என்னை தூக்கிட்டு போறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே நீ சுகமாக போறேன் அப்படின்னு அழுதுருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீ கவலைப்படுற, எழுந்திரு, உன் படுக்கையை தூக்கிட்டு நட அப்படின்னு சொன்ன உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த தெய்வத்து மேல இந்த நம்பிக்கை இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, தன் வார்த்தை அனுப்பிச்சு அவனுக்கு சுகத்தையும் விடுதலையும் கட்டளையிட்டார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? சங்கீதம் 107:20 வசனம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? பலவீனம் சிஸ்டர், என்னால முடியல, உடம்பு சரியில்லை, என்னால முடியல. ஏன்? கையில வேதம் இருக்கிறது, கிறிஸ்து உங்களோடவே கூட இருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை சுகமாக்கட்டும் என்று அறிக்கை இடுவதற்கு எங்க போச்சு உங்க விசுவாசம்? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மனிதனிடத்தில் உங்களை அனுப்புவதற்காக உங்களை அழைத்து கொண்டு வரவில்லை, அவரிடத்துல நீங்க நம்பிக்கையா இருப்பதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். he is a healer, he is a divine healer. நீங்க பாருங்க, அதாவது பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனை குறிச்சு கேட்டும் பொழுது அதெல்லாம் நீங்க போய் வீட்டுல போய் வாசிங்க. மத்தேயு மார்க்ல கர்த்தர் செஞ்ச அற்புத அடையாளங்களை எல்லாம் நீங்க போய் வாசிங்க. ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்க கிடையாது. வாழ்க்கையில் இங்க இருக்கிற அத்தனை பேர்த்துடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, கர்த்தர் கட்டாயம் சுகத்தை கொடுத்திருப்பார், கட்டாயம் சுகத்தை கொடுத்திருப்பார். நானே பெரிய சாட்சி. எனக்கு இருக்கிற எத்தனையோ சைனஸ் ப்ராப்ளம்ல, எத்தனையோ ஃபெஸ் ஆபரேஷனுக்கு பிறகு தேவன் என்னை சுகப்படுத்தலைன்னா இன்னைக்கு நான் ஜீவனா இந்த இடத்துல நிற்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொருக்கும் தருகிறார். ஒவ்வொருத்தரையும் சாட்சி சொல்ல முடியும். இன்னைக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு, நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. ஒவ்வொருத்தருக்கும் மேலேயும் கர்த்தர் சுகத்தை கட்டளையிட்டு கொண்டுதான் வருகிறார். அவர் சுகமாக்குகிற தேவன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தரை குறித்து கேள்விப்பட்ட உடனே இந்த தேவனிடத்துல சுகம் இருக்கிறது என்று விசுவாசித்தாள். போய் அவருடைய அதாவது ட்ரெஸ்ஸை தொட்டாள். ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு போச்சு. நம்பிக்கை
ஏன் தேவன் எனக்கு சுகத்தை தருவார், ஆலயத்துக்குள்ள கால் வச்சுப்பாரு, தேவன் சுகத்தை கொடுத்துருவார். ஆமென். இன்னைக்கு நினைக்கிறோம் பாஸ்ட் தலையில கை வச்சாதான், ஊழியக்காரங்க தலையில கை வச்சாதான் தேவனுடைய சுகம் கடந்து வருது. ஐயா, கை வைக்கணும், வைக்க வேண்டாம் நான் சொல்லல, அதுக்கு எகெயின்ஸ்டா நான் பேச கிடையாது. உங்க விசுவாசம் கர்த்தருக்கு மேல இருந்துச்சுன்னா ஒருவர் உங்கள் இடத்துல வரணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் உங்களை சுகமாக்கிட்டு போயிருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் இன்னைக்கு கேட்கிறாங்க, இந்த அற்புத அடையாளங்கள் நடக்குது, அந்த அற்புத அடையாளங்கள் நடக்குது, ஏன் மிராக்கிள்ஸ் அப்படியெல்லாம் நடக்குது? எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் நடக்கணும். விசுவாசிக்கிறவன் தேவ மகிமையை காண்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒசூர்ல போன வாரம் பாஸ்டரோட கூட மீட்டிங்ல இருந்து, நீங்க நம்பவே மாட்டீங்க, ஜனங்கள் விடுதலை ஆனதை கண்களில் பார்த்து, சுகமானதை கண்களில் பார்க்க கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ரெண்டு பிள்ளைகளுக்கும் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுக்குள்ள அறிக்கை எடுக்கிறேன், கர்த்தர் அந்த பிள்ளைகளை நடக்க வைப்பார். ஒரு தகப்பன் 2 பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை தோல்ல தூக்கிட்டு வர, இருதயமே உடைஞ்சிருச்சு. நான் சொன்ன, ஆண்டவரே ஏன் நான் இன்னும் ஜெபிக்காம இருக்கிறேன், ஏன் இந்த வல்லமை இன்னும் வெளிப்படாம இருக்கிறது? இந்த பிள்ளைகளை எல்லாம் யார் ஆண்டவரை காப்பாற்றுவார்? இந்த பிள்ளைகளுக்கு யார் ஆண்டவரே? அழகா ஸ்கூலுக்கு இன்னொன்னு கீழே ஓம்னி வேன்ல கொண்டு வந்து ஒரு பையனை நிக்க வச்சிருந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து காய்ச்சல்னு படுத்துவேன், கை கால் வர கிடையாது, 3 வருஷமா படுத்திருக்கிறான். அழகாக 10 வயசு பையன், 12 வயசு பையன், அவன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. ஐயா, மருத்துவத்துக்கும் மேல் மருத்துவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. படைத்ததை படித்து செயல்படுகிறவன் மருத்துவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்றால், ஒருவேளை அவர்கள் தேவனுடைய நாமத்தை நம்புவார்கள் என்றால், நான் 100% சொல்ல முடியும், அந்த ஒசூர் பட்டணத்தில் கூட்டிக் கொண்டு வந்த பிள்ளைகளை கர்த்தர் கட்டாயமாக சுகமாக்குவார். ஆமென். கட்டாயமாக சுகமாக்குவார். தேவன் ஜீவன் உள்ளவர் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி ஓடி வந்து தன் பிள்ளை மரித்து போயிட்டான் தேவனிடத்துல கதரும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றார், ஏன் அழுகிற? அவ தூங்கி கொண்டுதான் இருக்கிறாருங்கிறார். போன உடனே சுகத்தை கொடுக்கிறார். பிள்ளை எந்திரிச்சு அப்பா கிட்ட ஓடி வருது. அவ்வளவுதான். தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்க வருகிற தேவன் சுகம் வல்லமையை அளிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தது யோவான் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது போஷிக்கிற தேவன், அவர் போஷிக்கிற தேவன். நீங்க வாசிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, இயேசு தம் கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கு கொள்ளலாம் என்று கேட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு என்ன கருசனை உள்ள தேவன். தன்னிடத்துல வருகிறவர்கள் பட்டினியாய் கிடக்கணும்னு நினைக்கிறவர் கிடையாது. அவரால் முடியும், அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். He is a creator, he is a God, he is capable of doing anything. But when he is inside the world, பூமிக்குள்ளே மனிதனாய் அவதரிச்சு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தன்னுடைய ஊழியங்களை செய்யும் பொழுது, ஜனங்கள் தன்னிடத்துல வரும் பொழுது, ஜனங்கள் பட்டினியாய் போகாதபடிக்கு, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, வயிற்றுக்கு மட்டும் சோறு போடுறவர் அல்ல, ஆத்மாவையும் புஷ்டியாக்குறவர் அவரே. ஆத்மாவையும் புஷ்டியாக்குறவர் அவரே. வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 35 வாசிங்க, 39 வாசிங்க. அவரே I am the bread of the life, நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன்னு சொல்றார். ஆமென். வாசிங்க 6:49, 35 வாசிக்கலாம், 49 வாசிக்கலாம். ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. I am the bread of life. ஜனங்கள் தன்னிடத்துல வருங்க. 5000 ஜனத்தை போஷிக்கிறதுக்கு கர்த்தருக்கு வல்லமை இருக்குன்னா, எத்தனாயிரம் கோடி மக்கள் தன்னிடத்துல வந்தாலும் அவரை போஷிக்கிறதுக்கு கர்த்தருக்கு வல்லமை இருக்குது. பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்து 100 அறுவடை பெற்றான் என்ற ஒரே காரணம் என்னன்னா, 100 அறுவடை அவன் தேவனை நம்பினதுனால 100 அறுவடை வரும். ஐயா, எந்த சூழ்நிலை வேணாலும் வரட்டும், என்ன பஞ்சம் வேணாலும் வரட்டும், நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருப்பீர்கள் என்றால் உங்களை போஷிக்கிறதுக்கு என் ஆண்டவர் ஜீவனுள்ளவராகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வேலைக்கு போறோம், சம்பளம் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்துதான் குடும்பத்தை காப்பாத்துறோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனா அந்த பலத்தை யார் தரா? கிறிஸ்து தான் தரா. அந்த பணம் பிசாசு திருடி கொள்ளாதபடிக்கு, வியாதிகளுக்கு செலவழிக்காதபடிக்கு,
கொடூரமான காரியங்களுக்கு அந்த பணம் வீணாக போகாதபடிக்கு கர்த்தர் தான் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். He is a God who feeds the children who comes to him. தன்னிடத்துல வருகிற ஜனத்தை போஷிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து, போஷிக்கிற தேவன். அடுத்து நீங்க வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். 56. என் மாமிசத்தை புசித்து என் மாமிசத்தை புசிச்சு என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் இங்க நிலைத்திருக்கிறான். பாருங்க, he who drinks my blood and flesh will abide in me. அதாவது தன்னிடத்துல நம்பி வந்த ஜனங்களுக்கு அடைக்கலம் காக்கிற தேவன். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷெல்டரா இருக்கிறார். அவரிடத்துல இருக்கிறவர்களை அவர் பாதுகாத்து அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். சிஸ்டர், பிரதர், தாயின் கருவிலே நீ தோன்றும் முன்னே நான் உன்னை அறிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன். அதாவது எப்படின்னா, நான் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாகவே கருவிலே இரு கண்களும் காணாதும் பொழுதும் கூட அவர் கண்கள் நான் வளருகிறதை கண்டன. வேதம் அதைத்தானே சொல்லுகிறது. அவர் கண்கள் தான் என்னை உருவாக்குச்சு, அவர் கண்கள் தான் என்னை பாதுகாத்து கொண்டது, அவர் கண்கள் தான் என்னை அழகாக சிருஷ்டித்து வெளியில் எடுத்து கொண்டு வந்தது. நோபடி சீஸ். அந்த காலத்திலையும் கூட ஸ்கேன் எல்லாம் கிடையாது. இந்த காலத்துல வேணா 3D ஸ்கேன், 4D ஸ்கேன், என்னென்னமோ ஸ்கேன் இருக்குது. மூக்கை பார்க்கறது, வாயை பார்க்கறது, கண்ணை பார்க்கறது, குழந்தை அசைவை பார்க்கறது, குழந்தையோடைய சிரிப்பை பார்க்கறது, இதெல்லாம் இந்த காலத்துல இருக்குது. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்ப பார்த்தாலுமே 24 மணி நேரமும் 365 நாட்களும் தேவனுடைய கண் நம்ம மேலதான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 7லிருந்து நீங்கள் வாசிப்பீங்களா, பாவங்களை மன்னிக்கிற தேவன். அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய பெஸ்ட் குவாலிட்டி. ஜான்ஜி லேக் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜான்ஜி லேக்குங்கிற ஒரு ஊழியக்காரர் சுகமாக்குற வல்லமைகளை வெளிப்படுத்தி திரளான ஜனங்களை ஆப்பிரிக்கா தேசத்துல சுகமாக்கி தேவனிடத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அப்ப அந்த காலத்துல அமெரிக்கா தேசத்துல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா போகிறார். அங்க ஒரு வார் ஆஃப் பயோர்ங்கிறது நடக்கும் பொழுது அநேக மத தலைவர்கள் வந்து அங்க வந்திருந்தாங்களாம். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து மதர்கள் வந்திருந்தாங்க, புத்திஸ்ட்ல இருந்து வந்திருந்தாங்க, பிராமன்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் தன்னுடைய தேவங்களை குறித்து, தன் வணங்குகிற மார்க்கங்களை குறித்து அவங்கவுங்க ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே வந்திருந்தாங்களாம். நான் இப்படி, அதாவது எங்க கடவுள் அப்படி, எங்க கடவுள் இப்படி, எங்க கடவுள் இப்படி அப்படின்னு சொல்லி. யூதர்களும் வந்தார்களாம், ரபிகளும் வந்தார்களாம். ரபிகள் வந்து மோசே கொடுத்த கட்டளைகளும் தேவன் வழிநடத்தி வந்த காரியங்களும் எல்லாத்தையும் சொன்னாங்களாம். அப்ப அடுத்தது ஜான்ஜி லேக்கினுடைய டைம். அப்ப ஜான்ஜி லேக்குடைய டைம் வரும் பொழுது அவரு சொன்னாராமா, அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஜான்ஜி லேக் அந்த எல்லா மத தலைவர்களுக்கு மத்தியில் தி ரிலிஜன் ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில அவர் போகும்போது ஆண்டவர் இடத்துல போய் உபவாசிச்சு கேட்டாராம், ஆண்டவரே, எல்லாரும் அவங்கவுங்க மதத்தை குறிச்சு இப்படி பேசுறாங்களே, நான் வந்து இயேசு கிறிஸ்துவ, அதாவது உங்களை குறிச்சு நான் வந்து இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை குறிச்சு, கிறிஸ்துவ மதம் அல்ல கிறிஸ்துவ மார்க்கத்தை குறிச்சு நான் எப்படி ஆண்டவரே சொல்லணும் உபவாசிச்சேன். ஒண்ணு கடைசி வரைக்கும் அவருக்கு பதிலே வரலையாம். அவர் ஜெபிச்சு, ஆண்டவரே ப்ளீஸ் டெல் மீ தி சீக்ரெட் அப்படின்னு சொல்லணும். வியாழக்கிழமை அவருக்கு மாலை அவர் பேச வேண்டியது, புதன்கிழமை தேவன் அவரோடு கூட சஞ்சரித்தாராமா. ஒரே குஷி வந்துருச்சாமா, ஒரே குஷி. உடனே குஷியும் இரவெல்லாம் அவருக்கு குஷி, எப்படா இந்த ரகசியத்தை வெளியில போய் எல்லாத்துக்கும் மத்தியிலும் சொல்லணும் என்று அவர் பிரயாசப்பட்டு ஜான்ஜி லேக் அந்த கூட்டத்துக்கு போறாராம். கூட்டத்துக்கு போய் அவர் சொல்றாரு, எந்த மார்க்கத்திலும் இல்லாத இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா, தி ஒன்லி ஒன் ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையிலே தன் ஜீவனையும் மரணத்தையும் கொடுத்து எங்களை மீட்டெடுத்தார். எப்படின்னா யோவான் 10:34 எடுங்க பார்க்கலாம். யோவான் 10:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவர்களா இருக்கிறீர்கள் என்று, யூ ஆர் காட்ஸ். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த தெய்வம் தன்னுடைய மாமிசத்தை ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி, ஃபர்ஸ்ட் அவர் பாவம் என்னைக்கு கழுவப்பட்டுச்சுன்னா யார் உள்ள வரா? இயேசு கிறிஸ்து உள்ள வரார்.
இயேசு கிறிஸ்து உள்ள வந்தவனே சதைக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் நாடிகளுக்குள்ளும் அவருடைய ஜீவன் நமக்குள்ள கடந்து வருகிறது. இங்க பாருங்க, அவர் யூ ஆர் காட்ஸ் சொல்றார். அவருடைய தெய்வீக தன்மையை மனுஷ கோத்திரத்துக்குள் வைக்கிறார், மனுஷ குலத்துக்குள் வைக்கிறார். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எந்த மார்க்கமும் தன் தெய்வீக தன்மையை கொண்டு வந்து தன் ஜனத்துக்கு மத்தியில வைக்க கிடையாது. பட் தேவன் தன் ஜீவனை பணயம் வைத்து என்னை போல அவர்கள் மாறணும். என்ன சொல்றாரு? என்னை போல. நானும் நீங்களும் யாரை போல மாறணும்? கிறிஸ்துவை போல மாறணும். கிறிஸ்து நமக்குள்ள வரும்பொழுது, அவருடைய ஜீவன் நமக்குள்ள வரும்பொழுது, he comes into us, he takes care of us. அவருடைய தெய்வீக தன்மையினால் அவரை போலவே நம்மளை மாற்றுகிறார். சொன்ன உடனே அங்க இருக்கிறவர்களுக்கு ஒருத்தருக்குமே பதில் பேச முடியல. பிகாஸ் ஒரு மார்க்கமும் இதை செய்ய கிடையாது. ஒரு மார்க்கமும் இந்த தெய்வீக தன்மையை தன் மக்கள் பாவங்களை மன்னித்து கழுவி தன்னை போலவே தேவனை போலவே இந்த மனித குலம் மாறணும்னு நினைக்க கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரி மார்க்கம் தேவன் சுப்பீரியாரிட்டி தான் காமிச்சுது. பட் கிறிஸ்துவம் தேவனும் நம்மளும் ஒன்று என்று சொன்னுச்சு. அதுதான் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்குள்ளே நீங்கள் எனக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் நினைப்பது எல்லாம், நீங்கள் வேண்டிக் கொள்வது எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். You in me and I in you, and whatever you desire I will fulfill it ன்னு சொல்ற. யோவான் 8ஆம் அதிகாரம் நீங்க பாருங்களேன். மேரி மெக்டலினுடைய பாவத்தை கர்த்தர் எப்படி அழகாக மன்னிக்கிறார்னு பாருங்க. விபச்சாரியான ஒரு ஸ்திரியை எல்லாரும் கல்லெடுத்து அடிக்க வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கதான் இருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்களேன். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை. நீ போய் இனி பாவம் செய்யாதே. The God who does not, அதாவது செஞ்ச பாவத்தை பப்ளிசிட்டி பண்ற கடவுள் நம்ம கடவுள் கிடையாது. செஞ்ச பாவத்தை அத்தனை ஆம்பளைகளும் இருந்து அத்தனை ஆம்பளைகளும் அவளை விபச்சாரின் என்று கேவலமா நடு ரோட்ல கொண்டு வந்து நிறுத்தியும் கூட இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொன்னாரு? எப்ப தலை நிமிர்ந்து எப்ப பார்த்தாரு? எல்லா ஆம்பளையும் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணை பார்த்தாரு. ஏன்னா நேருக்கு நேர் பார்த்திருந்தா எந்த ஆம்பளையும் அங்க நின்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான். அப்ப அந்த மகளுக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு தெய்வத்தை, இப்படி ஒரு ஆண் தன்னை, அதாவது ஒரு நிமிஷம் கூட தன்னை தவறாய் பார்க்காத ஒரு தெய்வத்தை, ஒரு செகண்டும் கூட தன்னை தவறான நோக்கத்திலையும் கூட பார்க்காத ஒரு தெய்வம் என்னை பாவங்களை மன்னித்து கோ டோன்ட் சின் அகைன், போ இனி நீ பாவம் செய்யாது. வெரி சிம்பிள். இந்த ஒரு வார்த்தையிலேயே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவள் கிறிஸ்துவுக்கு பின்னாடி சீஷனாக மாறினாள். கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடியே இருந்தால் பாக்கியம் பெற்றவள். முதலாக உயிர்த்தெழுதலை கண்ணாக பார்த்தவள். உங்களுக்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. நம்புகிறவர்களுக்கு கர்த்தர், அதாவது கட்டாயமாக பிரதி உத்தரவு செய்கிறவர். ஆமென். அடுத்தது, the God is the light of the world. நீங்களும் நானும் வணங்குற கர்த்தர் உலகத்தின் வெளிச்சம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். இயேசு கிறிஸ்து உள்ள மனுஷர்கள், இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற மனுஷர்கள், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் உலகத்தின் இருளில் சிக்கிக் கொள்வது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தின் அதிபதி யார்?
உலகத்தின் அதிபதி பிசாசு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்ற, நீ உலகத்துல தான் இருக்க, இருள தான் நடக்கிற, பட் ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நானே வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்றார். எந்த இடத்துல இருள் இருக்குதோ, எந்த இடத்துல பிசாசு நிறைந்திருக்கிறானோ, எந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா கட்டுக்கள் இருக்கிறதோ, அந்த இடத்துல வெளிச்சத்தை உண்டு பண்ணி நீ இடறி விழாதபடிக்கு. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு கேளு. ஏன் லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு? வெளிச்சம் இருந்தா தான் பள்ளம் குழியில விழாம நம்ம நடப்போம். கரெக்டுங்களா? கரெக்ட் இல்லையா? வெளிச்சம் இருந்தா தான் நம்ம எந்த ஒரு ஆபத்துல சிக்கி கொள்ளாம இருப்போம். கரெக்டுங்களா? கரெக்ட் இல்லையா? அதேதான், பிசாசு வைத்திருக்கிற கண்ணில விழாதபடிக்கு, பிசாசு வைத்திருக்கிற குழிகளில விழாதபடிக்கு தேவன் நமக்குள்ள இருந்து வெளிச்சமாய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நீங்க கர்த்தரை நம்பி பாருங்க, நீங்க உலகத்துல இருக்கிற அசுத்தத்திலிருந்து கட்டாயமாக விலக்கி தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அவர் வெளிச்சம். இருள் எங்க இருக்குது? வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்குமா? இருட்டா இருக்குது, ஒரு லைட்டை போடுறீங்க, இருட்டு இருக்குமா? இருக்கவே இருக்காது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு வேலை கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அடுத்தது யோவான் 8:36, அதாவது சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவர் விடுவிக்கிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன். குறிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அத்தனை வார்த்தைகளை நீங்க என்னைக்கு நம்புறீங்களோ, அது விசுவாசிக்கிறீர்களோ, அது தேவனுக்குள்ளே நீங்க நம்பி வளர்கிறீங்களோ, கட்டாயமாக இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். 8:36 வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகுவீர்கள். ஆமென். If God delivers you once, you will be delivered forever. கட்டாயமாக நீங்க தேவன் உங்களை விடுதலை செய்தார், நீங்க வாழ்நாள் முழுக்க விடுதலை பெற்றவர்கள் தான். விடுதலை இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது, விடுதலை இல்லாமல் தேவ சமூகத்தில் உட்கார முடியாது, விடுதலை இல்லாமல் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது, விடுதலை இல்லாமல் தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியாது. எல்லா காரியத்திலையும் நமக்கு விடுதலை வேணும். சிந்தனையில விடுதலை, வாழ்க்கையில விடுதலை, எல்லா காரியத்திலையுமே விடுதலை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த விடுதலை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். யோவான் 10:7-9-11 வசனங்களை நோட் பண்ணிக்கோங்க. He is a good shepherd. மேய்க்கிறவர், மந்தையை மேய்த்து மந்தைக்கு என்ன தேவை, ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறவங்க பாருங்க, நல்லா உங்களுக்கு தெரியும், மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு தான் ஆட்டுக்குட்டி கேட்கும். இன்னைக்கெல்லாம் ஆட்டுக்குட்டி இன்னைக்கு என்ன கேட்குது அப்படின்னா, யூடியூப்ல வர சத்தத்துக்கு தான் ஆட்டுக்குட்டி ஆடிட்டு இருக்குது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மேய்ப்பனுக்கு கீழே மேய்ப்பன் சத்தத்திற்கு, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆட்டுக்கு தான் மேய்ப்பன் பாதுகாப்பா இருப்பார். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. தேவன் சொல்றாரு, என் கடைசி காலத்துல அவர் பேர்ல தான் நிறைய பேர் வருவாங்களாமா, அவருடைய நாமத்தின் பேர்ல தான் நிறைய பேர் கள்ள உபதேசங்களை சொல்லி கொண்டு இருப்பாராம். சிஸ்டர், பிரதர், ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர். ஆடுகளுக்கு தண்ணீர் தேவையா, ஆடுகளுக்கு உணவு தேவையா, ஆடு ஓநாய்களிலிருந்து சிக்கிக்கொள்ளாதபடிக்கு மந்தையை வேலி அடைக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவர் நல்ல மேய்ப்பன். நீங்க வாசிங்க அந்த ஒரே ஒரு வசனம் மட்டும், 14வது வசனம் வாசிங்களேன். யோவான் 10:14. I am the door of the sheep. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும், நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தோம், நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தோம், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆமென். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். சிஸ்டர், பிரதர், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவன் கொடுக்கப்பட்டாயிற்று. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நோபடி, கணவனை மனைவி நேசிக்கலாம், மனைவியை கணவன் நேசிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். யாரும் ஜீவனை கொடுக்க முடியாது. ஜீவனை வேணா எடுக்கலாம், ஆனா ஜீவனை கொடுக்க முடியாது. கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் ஜீவனை கொடுக்க முடியும். அந்த ஜீவனுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குது, அந்த ஜீவனுக்கு அவ்வளோ பெரிய விலையேற பெற்ற ஜீவன்.
இன்றும் வரைக்கும் கிறிஸ்துவம் நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய ஜீவன் நமக்குள்ள ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. மந்தைகளுக்காக தன் ஜீவன். ஐயோ, என் பிள்ளைகள் ஒரு நாளும் நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது, என் ஆடு ஒரு நாளும் அக்கனியில விழுந்து கருகிடக்கூடாது, என் ஆடு ஒரு நாளும் நித்திய ஜீவன் இல்லாமல் மரித்து விடக்கூடாது என்று தன்னைத்தானே பலியாய் செலுத்தி மரணத்தை வென்றவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். சபையே, ஜனமே, தேவன் யார்? உங்களை நேசிக்கிறவர், உன் தேவைகளை சந்திக்கிறவர், உன் தாகத்தை தீர்க்கிறவர், உன் பசியை ஆற்றுகிறவர், உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை வேலையடைக்கிறவர். நீ கண் காணாம இடத்துக்கு போனாலும் கூட கண்காணிக்கிற தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் வணங்குற தேவன் இவ்வளவு குவாலிட்டிஸ் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்க வாசிங்க யோவான் 11:25. He is a resurrected God. உயிர்த்தெழுதல், resurrection and life. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஐயா, கிறிஸ்துவ நம்புறவங்களுக்கு ஒரு நாளும் மரணம் வரவே வராது. கட்டாயம் நீ இயேசு கிறிஸ்துவோட தான் கூட வாழ போறீங்க. நீங்க நினைக்கிறீங்க இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை தான் நமக்கு வாழ்க்கை. நெவர். there is a life beyond this. அந்த லைஃபுக்குள்ள போகணும்னா இயேசு கிறிஸ்து நீங்க தேவமா கொண்டால் மட்டுமே தான் போக முடியும். ஏனால் அவர்தான் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். மரித்த லாசரு செத்தானா சாகலியா? மறுபடியும் 100க்கு அதிபதியோடைய பொண்ணு மறுபடியும் செத்தாங்களா சாகலியா? செத்தாப்ல. பேதுருவோட மாமியார் செத்தாங்களா சாகலியா? செத்தாங்க. பேதுரு செத்தாரா சாகலியா? எல்லாருமே செத்தாங்க. ஆனா எங்க இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவோட கூட இருப்பாங்க. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் சாக போகிறது கிடையாது. கிறிஸ்துவ நம்புற மனுஷர்கள் ஒரு நாளும் சாக போகிறது கிடையாது. அவரோடு கூட நித்தியமாய் நம்ம ஆளுகை செய்து கொண்டுதான் இருப்போம். கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க, யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். வெரி சிம்பிள். No margam can enter without Jesus Christ into the eternity life. கிறிஸ்து அல்லாமல் பரலோகத்துக்குள்ளே யாரும் செல்ல முடியவே முடியாது. இதுதான் கிறிஸ்து நமக்காக பூமியில கொடுக்கப்பட்டிருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷம். உங்ககிட்ட புற ஜாதிகள் வந்து கேட்பாங்க, என்ன பெரிய கிறிஸ்துவன் சொல்ற? செத்து பாரு, அப்புறம் தெரியும் கிறிஸ்துவம் என்னன்னு. ஆர்கியூ பண்ணாத. கிறிஸ்துவம் கனியை விட்டுறாதீங்க. என்ன வேணாலும் எதிர்த்து பேசட்டும், என்ன வேணா கேவலமா பேசட்டும். சிஸ்டர், பிரதர், தேவனுக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் யுத்தம் செய்வார். உண்மையா சொல்றேன். கிறிஸ்துவ மார்க்கம் பணத்துக்காக அல்ல. கிறிஸ்துவ மார்க்கம் எதற்காகவும் ஆதாயத்துக்காக இந்த மார்க்கத்தை பூமியில தேவன் விதைக்க கிடையாது. ஆதாயம் ஒன்றே ஒன்றுதான். உங்க ஆத்மாவும் என் ஆத்மாவும் தான் ஆதாயம். நீங்க நினைக்கிறீங்களா வானத்தின் பூமியும் படைச்ச தேவனுக்கு காணிக்கைகளை கொட்டி பணத்தை கொட்டி கிறிஸ்துவத்துக்குள்ள வளர்ந்த? நெவர். He is the God, he is a provider. எகோவா ஈரே, கொடுக்கிறவர் அவர். அவருக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. கொடுக்கிறவர் அவர். கிறிஸ்துவத்துக்காக ஜீவனை விட்ட ஹட்சன் டெய்லரை பாருங்க. சைனா தேசத்துக்குள்ள போய் தேவனுக்காக தன் மருத்துவத்தை பணி செய்து தேவனுக்காக எத்தனையோ ஜனங்களை அன்பு நிமித்தம் மருத்துவ சேவை நிமித்தம் கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் நடத்தி கொண்டு போனார்கள். என்னையா நடந்துச்சு வாழ்க்கையில? அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஹட்சன் டெய்லருக்கு போகும்போது கோடி கோடி பணத்தை கொடுத்து பரலோகம் அனுப்பிச்சு விட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது. செத்து நூடுல்ஸா மாறிதான் பரலோகம் போறாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் தன் ஜீவனையும், ஒவ்வொரு மிஷனரிகளும் தன் வாழ்க்கைகளை, பிள்ளைகளை, எத்தனையோ பேர்த்த இந்த பூமியில விதைத்துதான் தேவனுக்குள்ள அநேகர ஆத்ம ஆதாயம் செய்து கொண்டு இருந்திருக்கார்கள். எல்லா பிரதிபலன் பரலோகத்துல தான் உண்டு, பூமியில இல்ல. எல்லாரும் செய்யறதுனால கிறிஸ்துவத்துக்கு இன்னைக்கு கெட்ட பேர். மேடம் கைசன் என்கிற ஒருத்தரை பத்தி நீங்க போய் பாருங்க.
எப்படி அழகாக தேவனுக்காக எழும்பி புஸ்தகம் எடுத்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு என்னென்ன கஷ்டங்கப்பட்டாங்கன்னு பாருங்க. மிஸ்ஸஸ் ஏட் அப்படிங்கறத போய் பாருங்க. டாக்டர் பிரின்ஸ புடிச்சு படிச்சு பாருங்க. எல்லாம் போய் படிச்சு பாருங்க. கிறிஸ்துவம் சாதாரணமானது கிடையாது. தேவன் என்னைக்கு தனக்குள்ள வருகிறாங்களோ அங்கிருந்து ஜீவ நதி ஊற ஆரம்பிக்கிறது. தேவன் அல்லாமல் ஒருவனும் பரலோகம் போக முடியாதுங்க. வெரி சிம்பிள் gospel. Without Jesus Christ you cannot enter into the kingdom of God. Very simple. I am not forcing you. I am not telling you anything. உன்னை நான் கட்டாயப்படுத்த கிடையாது. உன் ஆத்துமா மேலே கரிசனை உள்ளவளாக நான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் இருதயம் உன்னுடைய ஆத்துமா அழிந்து போக கூடாதபடிக்கு பாரத்துடன் தேவ அன்போடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I don't gain anything, but I only gain my Christ. என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை செய்கிற சந்தோஷத்தை தவிர வேற எந்த சந்தோஷமும் கிடையாது. ஆமென். அவர் இல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்லவே முடியாது. எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? செத்து பார், அப்ப தெரியும். why I should have உங்களோட எனக்கு என்ன வாக்குவாதம் தேவை? செத்து பார், அப்புறம் தெரியும் இயேசு கிறிஸ்து யார் என்று. ஆர் யூ ரெடி? கட்டாயமாக தெரியும். ஒரு கிறிஸ்துவ மகள் கண்ணை மூடும் பொழுது தேவ தூதர்கள் வந்து கூட்டிக் கொண்டு போவார்கள். அதுக்காக மித்தவங்க சாகிறதுல எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. சத்தியத்தை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. எங்க மேல் விழுந்தப்பட்டிருக்கிற பாரம் உங்க மேல என் மேல விழுந்தப்பட்ட பாரம். நம்புவதும் நம்பாததும் அவங்களுடைய விருப்பம். நோபடி இஸ் ஃபோர்சிங் நோபடி. என்னையெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, என்னையெல்லாம் நீங்க மாத்திருக்க முடியுமா? என்னையெல்லாம் நீங்க மாத்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. முடியவே முடியாது. ப்ரூஃப் இல்லாம எதையுமே நம்ப மாட்டேன். ப்ரூஃப் இல்லாம எதையுமே நம்ப மாட்டேன். கண் எதிரில் பார்க்கணும். எனக்கு பின்னாடி பேசினவங்க இவங்கள பத்தி இப்படி பேசினாங்கன்னு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும். நான் கேட்காம எதையும் நம்ப மாட்டேன். அப்படி ஒரு கேரக்டர் தான் கர்த்தர் என்னை படைச்சிருந்தார். அப்பேற்பட்ட புற மார்க்கத்தில் இருக்கிற என்னையவே கர்த்தர் கூட்டி கொண்டு வந்து வச்சாருன்னா அவர் இல்லாம வர முடியுமா? என்ன யாருங்க காசு கொடுத்து மாத்தி இருக்க முடியும்? சொல்லுங்க. ஒரு டாக்டர் யாரா காசு கொடுத்து மாத்தி இருக்க முடியுமா? ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு காசு கொடுத்து மாத்தி இருக்க முடியுமா? என்னங்க கொடுங்க? என்கிட்ட இல்லைங்க. என்கிட்ட எது இல்லையோ அது இயேசு கொடுத்தார். அதனால அவரை நம்பி நான் பின்னாடி போனேன். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை என் தேவன் எனக்கு கொடுத்தார். என் தேவனை பின்பற்றின நிமித்தம் என் வாழ்க்கையில சமாதானம் கடந்து வந்துச்சு. ஆமென். யாரையும் நான் குறை சொல்ல கிடையாது. யாரையும் குறை சொல்லல. எந்த மார்க்கத்தையும் குறை சொல்ல. ஏன் வலி வேதனைக்கு என் கர்த்தர் மருந்து கொடுத்தாருங்க. ஏன் கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கு இந்த பூமியில எனக்கு எல்லாம் 100% ரைட்ஸ் உண்டு. ஆமென். ரைட்ஸ் உண்டு. ஏன் இல்ல? கட்டாயமா உண்டு. இந்த தெய்வம் பரலோகத்திற்கு வாசலா இருக்கிற தெய்வத்தை ஆராதிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட பாக்கியம். ஆமென். ஆமென். கடைசி ஒரே ஒரு வசனம், யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். I am the true wine. ஆமென். அவரே அது நம்முடைய வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கைக்கு ட்ரூ வைனா இருக்கிறார். பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். நம்மளை காவல் காக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன், பாதுகாக்கிற தேவன். கிறிஸ்துவத்தை சும்மா நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் அர்ப்பணித்தையும் யாரும் அற்பமாய் எண்ணி விடாதீர்கள். ஒருவரும் அதை செய்ய முடியாது. அந்த தெய்வீக தன்மையும் தெய்வம் தான் அதை செய்ய முடியும். ஆகையே அவரை தெய்வமாய் கொள்வதற்கு நான் பாக்கியவதி என்று சொல்கிறேன். நீங்கள் நம்புவீர்கள் என்றால் கட்டாயமாக நீங்களும் பாக்கியவதிகள் தான். கட்டாயமாக நான் சொல்லுவேன். அதாவது சொல்றாரு, புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அப்பாவுடைய அன்புக்கு ஏங்கின நாட்கள் பல நாட்கள், பல நாட்கள். அதெல்லாம் எனக்கு கிடையாது. என்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்தாரோ எந்த அன்புக்கும் ஏங்காதபடிக்கு கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நிறைவா வச்சுட்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மனிதர்கள் என்னை கைவிட்டாலும், உற்றார் உறவினர்கள் என்னை கைவிட்டு போனாலும், என் ஆண்டவர் என்னை கைவிட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். You and I worship the true living God. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். 100% என்னால சொல்ல முடியும். அதை நம்புறவர்களுக்கு தான் அந்த ருசி தெரியும். தலைவலி காய்ச்சல இருக்கிறவனுக்கு தான் தலைவலி வேதனை என்னன்னு சொல்லி பழமொழி ஒன்று உண்டு.
வேதனையில் இருக்கிறவனுக்கு நிவாரணம் வந்தா தான் அந்த நிவாரணம் என்னன்னு அவனுக்கு தெரியும். அது நிவாரணை பெற்றவர்கள் தான் நாங்க, அந்த நிவாரணை சுதந்தரித்தவர்கள் நாங்க. புரிஞ்சுங்களா? அந்த நிவாரணை சுதந்தரிச்சு அதை வாழ்றதுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் சுகமாக்குற தேவன், இந்த தேவன் போஷிக்கிற தேவன். இந்த தேவனிடத்துல நீங்கள் வரும் பொழுது தாகம் உங்க வாழ்நிலை என்னைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளை காக்கிற தேவன், அடைக்கலம் கொடுக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், சுகத்தை தருகிற தேவன், வேலி அடைக்கிற தேவன், நித்தியமாய் ஜீவனாக நித்தியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்கிறவங்கள சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சாதாரணமானவர் அல்ல. இதெல்லாம் சிம்பிள் குவாலிட்டிஸ் தான் இன்னைக்கு நம்ம பேசி இருக்கிறோம். இன்னும் அவருடைய டிவினிட்டியும் டயட்டியும் பத்தி பேசினோம்னா நம்ம எல்லாம் அரண்டு போய் அவருடைய பாதத்துல விழுந்துருவோம். அவ்வளோ மகிமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அப்படியே எழுந்த வன்றமாக நின்று அவரை நாம் மேன்மைப்படுத்துவோம், அவரை நாம் உயர்த்துவோம், அவரை நாம் உயர்த்துவோம். எஸ், Holy Spirit of Lord, we thank you, Father, for this wonderful day that you have given us. இந்த பரிசுத்த நாளில் உம்முடைய நாமத்தையும் உம்முடைய காரியங்களை குறித்து தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தோம். நாங்கள் ஆராதிக்கிறவர் எங்களை விடுவிக்க வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிறவர் எங்களை சுகமாக்குற வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ரட்சித்து எங்களை மீட்டு பரலோகத்துக்குள்ளே எங்களை கொண்டு போய் சேர்க்க உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு ஒரு நாளும் ஆண்டவரே பஞ்சம் வராதபடி பாதுகாக்கிற தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் தாழ்ச்சியா இருக்கும் பொழுது, ஆண்டவரே தாகத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீரூற்றை கொடுத்து ஆண்டவரே எங்களை போஷிக்கிற தேவன் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலை செய்கிறவராக இருக்கிறீர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நித்தியத்தில் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தருகிறீங்க ஆண்டவர். We thank you, Father, Lord Jesus Christ, that you are giving us such an opportunity to worship you, such an opportunity to come into your presence, Father, Lord Jesus Christ. We thank you, Father, we thank you. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் அன்று உம்மை குறித்து தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. 5000 மக்களை போஷித்த கர்த்தர் எங்களை போஷிக்க வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாதைகளை ஆண்டவரே இருளில் ஆண்டவரே விழாதபடிக்கு ஆண்டவரே பள்ளங்களில் விழாதபடிக்கு எங்க வாழ்க்கையில வெளிச்சமாய் இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. You are the light of the world, Lord Jesus Christ, that we shall not never taste the darkness. ஆண்டவரே அப்பா இருளை பத்தி பார்க்காதபடிக்கு என்றுமே வெளிச்சமா எங்க வாழ்க்கையில இருக்கிறீங்களே டாடி. அதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பிரயோஜமானவர்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, பிரயோஜனத்துக்கே லாய்க்கில்லாதவர்களை எடுத்து உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரை பயன்படுத்துகிற தேவன் நீர் அல்லவா டாடி. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்கிற இந்த சபை மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மேலையும் உம்முடைய அபிஷேக மகிமை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய அபிஷேக மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க வைராக்கியம் அவங்களுக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஜான்ஜி லேக்க பயன்படுத்தின கர்த்தர் ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஒவ்வொரு மனுஷர்களை எடுத்து பயன்படுத்தின மர்த்தன் இவான் ராபர்ட்ஸை பயன்படுத்தின கர்த்தர் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே. ஹட்சன் டெய்லரை பயன்படுத்தின கர்த்தர் ஆண்டவரே. ஓரல் ராபர்ட்ஸை பயன்படுத்தின கர்த்தர், கிரகமா பயன்படுத்தின கர்த்தர் எங்க சபையிலையும் மக்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக டாடி. பயன்படுத்துங்க டாடி, பயன்படுத்துங்க டாடி. உங்க நாம மகிமைக்காக பயன்படுத்துங்க டாடி. சாட்சியாய் வாழ கிருபை தாங்க டாடி. ஒரு நாள் இந்த உலகத்துக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் சாட்சியை இழந்துராதபடிக்கு ஆண்டவரே உமக்கு உண்மையும் உத்தமமாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரிடத்திலேயும் அன்பை ஆண்டவரே பகிர்ந்து கொடுத்து உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த எங்களை கிருபை பாராட்டுங்க. எல்லாம் துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.